ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்த ஆண்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியம் அதிகமாக இருக்கும், ரொம்பவும் நேர்மையானவங்களாக இருப்பாங்க, குடும்பத்தில் மதிப்பு மிக்கவராக இருப்பாங்க, அவங்கள எந்த ஒரு கெட்ட சக்தியுமே நெருங்காது, அதே மாதிரி ரொம்பவும் மன வலிமை அதிகமாக இருக்கும். கோபம் இருந்தாலும் அவங்க மனசு நல்லது மட்டுமே நினைக்கும். அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையுமே வந்து அவ்வளோ அழகாக கரெக்டாக வந்து செய்வாங்க. பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாமே வந்து ஏற்றுப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு உயரமான இடத்துல வந்து அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி திங்கள் கிழமையில் பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் மென்மையாகவும் கருணை உள்ளம் படைத்தவங்களாகவும் இருப்பாங்க. பெண்கள் எல்லாரையுமே வந்து ரொம்ப மதிக்கிற ஒருத்தராக இருப்பாங்க. இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் அளவு கடந்த பாசம் வந்து இருக்கும். இவங்களோட மனசு எப்போவுமே வந்து ஒரு அமைதியாக இருக்கும். இவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசிடுவாங்க, ஆனாலும் நல்ல உள்ளம் இருக்கும். யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டாங்க. பிறருக்கு உதவி செய்யும் மனம் இருக்கும். ரொம்பவும் நேர்மையாக இருப்பாங்க. நல்ல சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்களை தேடி நிறைய அதிர்ஷ்டங்கள் வரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப கடுமையாக போராடினாலும் அதில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ரொம்ப கோபமாக பேசினாலும் அவங்களோட மனசு ஒரு கோவில் மாதிரி இருக்கும். ரொம்பவும் தைரியசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற துணிவு இருக்கும். நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னு சொன்னால் அவங்கள போய் காப்பாற்றுறதுல வந்து இவங்க தான் முன்னுக்கு நிற்பாங்க. எதாக இருந்தாலும் நேருக்கு நேராக தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு இவங்களும் உண்மையாக வந்து இருப்பாங்க. எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் மீறி ஒரு செயலை வந்து செய்யக்கூடிய வல்லமை வந்து இவங்களுக்கு இருக்கும். புதன்கிழமையில் பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து புத்திசாலித்தனம் வந்து அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு பேசும் திறன் இயற்கையாகவே வந்து ஒரு வரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நல்ல திறமையாக வந்து பேசுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுல ரொம்பவும் லக்கி. அவங்க ஸ்மார்ட்டாகவும் இருப்பாங்க. யார்கிட்ட பழகினாலும் ரொம்ப இயல்பாக பழகுவாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப அமைதியாக அவங்களோட ஐடியாவிலேயே அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கணக்கு, அறிவு, லாஜிக் இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளமும் வந்து ரொம்ப குழந்தை மாதிரி ரொம்ப நல்ல உள்ளமாக வந்து சேர்ந்த ஒரு கலவையாக வந்து இருப்பாங்க. வியாழக்கிழமை பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் நல்ல குணமாக இருக்கும். ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி படிப்பு, வேலை இது எல்லாத்துலேயுமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து இருப்பாங்க. ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் வந்து எப்போவுமே இவங்களுக்கு வந்து இருக்கும். எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை கொடுப்பாங்க. வாழ்க்கையில் இவங்களுக்கு எல்லாமே லேட்டாக நடந்தாலும் ஆனால் பெரிய வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப செல்வம், அதிர்ஷ்டம் இது எல்லாமே வந்து கிடைக்கும். முக அழகு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இவங்களுக்கு வந்து காதல் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இவங்களுக்கு பாடல், ஓவியம் இந்த மாதிரி நிறைய கலைத்திறமைகள் வந்து இருக்கும். குடும்பத்தில் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. பெண்கள் கிட்ட ரொம்பவும் மரியாதையாக நடந்துப்பாங்க. இவங்களோட வாழ்க்கை ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கும். சின்ன முயற்சிக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். மனைவியை ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க. சனிக்கிழமையில் பிறந்த ஆண்களோட பிறவி குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பொறுமையாக இருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியாக சமாளிப்பாங்க. இதுதான் இவங்களோட பிறவி குணம். ரொம்பவும் கடின உழைப்பாளர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு உயர்வும் வெற்றியும் வந்து கிடைக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் வந்து செய்வாங்க. இவங்களோட வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டம் லேட்டாக தான் வரும், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி கைவிட மாட்டாங்க. இவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரொம்ப ஆழமாக சிந்திச்சு தான் அந்த ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க. அதுவும் சரியான முடிவாக தான் வந்து இருக்கும். எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, நல்லா நிமிர்ந்து நிற்பாங்க. எல்லாருக்குமே உதவுற குணம் வந்து இவங்க கிட்ட இருக்கும். வாழ்க்கையோட இறுதியில் வந்து உங்களுக்கு ராஜயோகம், பெருமை, மதிப்பு, செல்வம் இது எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நீங்கள் எல்லாரும் என்ன கிழமையில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.